என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஒரு மர்டர் நடந்து யார் அந்த க்ரைம் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒருவேளை அந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா இன்னும் அது முடியலங்கிறது அதோட அர்த்தம். இன்னும் முடியல, இதுதான் தொடக்கம். ஹலோ ஜான், எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சு சார். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. க்ரைம் கம்ஸ் டு an end. கொலை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எல்லா டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும் சார். அப்புறம் எங்கள் சேஃப்டிக்காக அந்த 3 பேரையும் கொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கொண்டு பேக் யார்டில் வீசிட்டோம். கில்லர் யாருன்ற ஃபைலும் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நன்றி ஜான். இந்த நிலைமையில இல்லைன்னா எனக்கு யாருமே உதவி இருக்க மாட்டாங்க. சார், அது என்னோட கடமை. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் முடிஞ்சு. நாளைக்கு மார்னிங் எல்லா ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த 3 பேரும் கீழே இருக்கு. ரே, கேக்குதா? ஓவர். ரே, அந்த சர்ச்சுக்கு போய் பாடி கிளியர் பண்ணிடு. பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் கலெக்ட் பண்ணு. சிசிடிவி செக் பண்ணியா? சிசிடிவி செக் பண்ணி ஃபைல்ஸ் ரெடி பண்ணிடு. நாளைக்கு மார்னிங் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். மாத்யூ, செக் பண்ணி இறக்கி விடு. என்னடா இன்னும் இவனை ஆளை காணோம்? தோ வருவான்டா. ஹே தாமஸ், சுஃபியான். ஹே, தோ வந்துட்டான் பாரு. டேய் ஹாய்டா. உட்காரு. ஹாய்டா. என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ஹே, வாட்ச் செம்மையா இருக்குடா. குர்ரா பார்த்து தரேன். இல்லடா, அம்மா இப்பதான் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு 3 days கழிச்சு தரட்டுமா? சரிடா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாட்ச்ல கேமரா இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு, கேம்ஸ் அலாரம்லாம் அடிக்கும்டா. சூப்பர்ரா. சரி, அதை விட வந்த கதை ஆரம்பி.
நான் எழுதுனதுலே இதாண்டா கொடூரமான கிரைம் ஸ்டோரி. ஒரு கில்லர் இருக்கான், அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொன்னு ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அவங்க ரத்தத்தை குடிச்சே உயிர் சரி வாழ்றான்டா. அப்புறம் அந்த ஊரே ஆபத்துல இருக்குடா. டேய் உன்னை போய் கில்மா கதை எழுதிட்டு வர சொன்னா கில்லர் கதை எழுதிட்டு வந்திருக்க. ஷோ சரி அதை விடு. உன்கிட்ட ஏதாவது பேய் கதை இருக்கா? ஒரு பேய் ஒரு ஊருக்குள்ள போகுமே, போயிட்டு ஒரு 4-5 பேரை கொல்லுமே, அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கு? இல்லடா. இல்லைன்னா இந்த சூப்பர் ஹீரோ கதை, ஊருக்கே பிரச்சனை இருக்கும்போது சூப்பர் ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரி. இல்லடா, ஆனா நான் எழுதுற கதை ஒரு நாள் செம்ம ஹிட்டாகி தேட்டர்லலாம் ஓடும்டா. ஆமா ஓடும் ஓடும். நாங்க தான் அந்த படத்தை பார்த்துட்டு பின்னாடி ஓடணும். டைம் 9:30 ஆயிடுச்சுடா, நான் கிளம்பட்டுமாடா? அம்மா என்னை வீட்டில் தேடுவாங்கடா. சரிடா அப்ப எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்களும் நாங்களும் கிளம்புறோம்டா. கிளம்புறோம்டா. சார் இப்போ அவனை கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுதா? வேறு ஆப்ஷனே இல்லையா? ஏற்கனவே நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. டவுன்லையும் ஜனங்க வேற பயந்து போயிருக்காங்க. இதை அப்படியே விட்டா அடுத்தடுத்த கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். வேற வழியே இல்லை. அவனை வர சொல். சார் சொன்னதை செய். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் தமிழ்ச்சவை 2. ஹலோ. ஹலோ ஜான் ஹியர். ஹலோ ஜான், நான் இன்ஸ்பெக்டர் மேத்யூ பேசுகிறேன். ஹலோ ஜான், நான் மினிஸ்டர் பேசுறேன். டவுன்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி டவுனுக்கு வா. எஸ் சார், ஒரு ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன். ரே ரே சொல்லுங்க சீஃப். நமக்கு அடுத்த வேலை வந்துருச்சு. இப்போ எங்கே போகிறோம்? பிரேவ் டவுன். ஹலோ, சொல்லுங்க ஷான் மம்மி. ஷான் இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க வந்தானா? இல்லையே, வரலையே. ஆனா தாமஸ் முன்னாடியே வந்துட்டானே, என்னாச்சு? சரி, நான் கால் பண்றேன். ஹலோ, நான் ஷான் அம்மா பேசுறேன். ஷான் இருக்கானா? ஷான் இங்க இல்லையே, ஆனா சுஃபியான் இங்க தான் இருக்கான். என்னாச்சு? சரி, நான் கூப்பிடுறேன்.
ஜான், இது லேட் தான், பட் நமக்கு டைம் இல்லை. அடுக்கடுக்கா 2 கொலைகள். இது யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா ஒன்றும் தெரியல. அதுவும் இல்லாமல் டவுனில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயந்து இருக்காங்க. இன்னும் 3 மாதத்தில் எலெக்ஷன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். மேத்யூ, அந்த ஃபைலை கொடு. இந்த கேஸோட எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைலில் தான் இருக்குது. உனக்கு அன்அஃபிஷியலாக எதாவது வேணும்னா என்ன கேளு. அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் உன் மேலே இருக்கிற எஃப்ஐஆர் கேஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். உன் கண்ணையும் கேட்டு வாங்கியிருக்கிறேன். இதில் 7 புல்லட் இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இந்த 7 புல்லட்குள்ளே இந்த கேஸை முடிஞ்சிடும். ஜான், நான் யார் பேசுறேன்னு உனக்கு தெரியும். அர்ஜென்ட்டா ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஏன் எதுக்குன்னு கேட்காம எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கு நாளைக்கு ஈவினிங் வா. என்னாச்சு சீஃப்? இது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. பிரேவ் டவுனுக்குள்ள ஒரு கில்லரா? கிளம்பலாம் ரே, நமக்கு டைம் இல்லை. சார், ஜானை வச்சு இந்த கேஸை மூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது சிஸ்டமே அஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், அவன் மேலே நிறைய அன்அஃபிஷியல் கில்ஸ் இருக்குது. ஒருத்த மேலே சந்தேகப்பட்டாலே பேக் ஏரில் வச்சு எரிச்சிருவான். அதுவும் டவுன் இருக்க நிலமையில டவுனே பேன் பண்ண ஒருத்தனை டவுனுக்குள்ளே திருப்பி கூட்டிகிட்டு வரணுமா? எப்பெல்லாம் பிரேவ் டவுன் பிரச்சனையில் இருக்கோ அப்பெல்லாம் ஜான் தான் காப்பாற்றிருக்கான். இப்போவும் நான் ஜானை தான் நம்புகிறேன். சீஃப், டவுனுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். சார், ஜானோட கார் பிரேவ் டவுனை கிராஸ் ஆகிடுச்சு. எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏதாச்சும் தப்பாக தெரிஞ்சா யோசிக்காத, போட்டுரு. ஹலோ சுஃபியான். சொல்றா. டேய், ஈவினிங் வீட்டுக்கு வாடா, முக்கியமான விஷயம் பேசணும்டா. ஏய், என்னால வர முடியாதுடா. டேய், ஷான் மிஸ்ஸிங்டா. சரி, நான் வரேன். சீஃப், இந்த கேஸை பார்த்தீங்களா? பாடியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இல்லை. அதே மாதிரி கில்லர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கில் பண்ணியிருக்கானோ இப்போ வரைக்கும் தெரில. நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. மண்டே குழப்புது. நம்ம எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது ரே. எல்லாம் கிளியர் அண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கோ. நம்ம எது தேவையில்லைன்னு குப்பையில் போடுறோமோ அதான் கில்லரை கண்டுபிடிக்க முக்கியமான எவிடன்ஸாக இருக்கும். சீஃப், நீங்கள் ட்ரிம் பண்ணுறதை பார்த்தா கேஸ்க்காக ட்ரிம் பண்ணுற மாதிரி தெரில. யாரையோ பார்க்க போகிற மாதிரி இருக்கு. நீ இன்னும் என் கால் ட்ராக் பண்ணுறது இல்லையா? சரி, நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து போட்டு போங்க. வாக்கி வச்சுருக்கேன் சீஃப், மறந்துடாதீங்க.
ஜான், மரியா ரிலாக்ஸ் ஐம் ஹியர். நீ முதல்ல உட்காரு. ஜான், நான் இப்ப என்ன பண்றது? யார போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நேத்து நைட்ல இருந்து ஷானை காணோம். பிலிப்ஸ் இறந்ததுல இருந்து நாங்க வெளில எங்கேயுமே போறதில்ல. ஷானு ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அப்படிதான் இருப்பான். எங்க போனானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் விசாரிச்சு பாத்தியா? எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. விசாரிச்சதுல அவன் எங்கேயுமே இல்லை. டவுன்ல வேற கில்லர் அது இதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு ஜான். ரே கேக்குதா ஓவர்? Chief, 6th Street 6th Colony another murder. I repeat, 6th Street 6th Colony இன்னொரு கொலை நடந்திருக்கு. சீஃப் ரே, ஸ்பாட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க? ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மேத்யூ தான் வந்தார். வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நியூஸ் வெளியே எங்கேயும் போகல. ஸோ நியூஸ் பேப்பர் மீடியா யாருக்கும் தெரியாது. ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்? சீஃப், அவன் பேர் துரு. பாடியில் தலையில் ஏஜ் ஒரு 25 to 35 இருக்கும். ஐடி ஜாப் போகிறான் போல். ஐடி கார்டு பாக்கெட்டில் இருந்துச்சு. ஃபுட் மார்க், சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணிட்டேன் சீஃப். எல்லாமே கிளியராக இருக்குது. ஒரு ஆள் வந்துட்டு போன தடையும் கூட இல்லை. அப்புறம் இது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. சுற்றி சிசிடிவி எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது டவுனோட சென்டர் வேறு. பேட்ரோல்ஸ் எப்பயுமே இருக்கும். கில்லர் எப்படி வந்துட்டு போனான்னு கூட தெரில. சீஃப், ஒரு நிமிஷம் வாங்க. ரிப்போர்ட்டர்ஸ், போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ஸ், நியூஸ் மீடியான்னு எல்லாமே விக்டிமோட பாடியில் பாடி பார்ட்ஸ் காணாம போகிறது காமன் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே கில்லர் தான் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பட் இந்த பாடியில் ஹியூமன் தலையை எடுத்துகிட்டு போன மாதிரி தெரில. பாடி இருந்ததை பார்த்து ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் உல்ஃபோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா மேத்யூ சொன்னார். அண்ட் இந்த பேன் ஜிப் கிட்ட பாருங்களேன், அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாக நடந்த 2 கில்லையும் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாடியிலே அது இருக்குது. இது காமனாக இருக்கலாம்ல? இருக்கலாம். எதுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சீஃப், யூஸ் ஆகும். சீக்கிரமாக அந்த பாடி கிளியர் பண்ணிவிடு. தலையும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. இந்த டைம் ஆஃப் டெத் ரிப்போர்ட். சீஃப், நீங்கள் வரக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனாங்க. நீங்கள் கிளம்புங்க, மேத்யூ உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. நான் ரிப்போர்ட்டோட ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகே ரே, பாடி கிளியர் பண்ணிட்டு வந்துடு. ஓகே சீஃப்.
நீ எப்படியோ உட்காந்து பேப்பரை கிரிக்கெட் எழுந்தினா ஷான் கிடைக்க மாட்டான். உனக்கு தான் தெரியும்ல அந்த கில்லர் எவ்வளவு மோசமானவன்ட்டு. தொங்குது, எடுத்து உள்ள போடு. டேய் கொஞ்சமாவது சீரியஸா பேசுறா. ஷான் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. உனக்கு தெரியுமா ஷான் கில்லரோட தான் இருக்கானு? எனக்கு தெரியும், டவுன்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னால ப்ரூவ் பண்ண முடியும் ஷான் கில்லரோட தான் இருக்கானு. எப்படி? லாஸ்ட் 15 இயர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கில்லர் பிரேவ் டவுனுக்குள்ள. கேஸ் டீட்டெயில்ஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் தியரிஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது? டிட் யூ ஃபைண்ட் எனிதிங் ஆர் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சோர்ஸ் கிடச்சிதா? இது வரைக்கும் நடந்த 2 கில்லையுமே விக்டிமோட பாடியிலேருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஹேர் சாம்பிள்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஈவன் அந்த இடத்த சுற்றி வண்டி வந்துட்டு போன தடையம் கூட இல்லை. சுற்றி அவ்வளோ பேர் இருந்தோம், யாருமே எதுவுமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே கில்லர் தான் இந்த 3 கொலையும் பண்ணியிருப்பா நினைக்கிறீங்களா? வெயிட் அ மினிட், இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கில், இதில் விக்டிமோட லெஃப்ட் ஹேண்ட் மிஸ்ஸிங். இது நடந்த இடம் 2nd ஸ்ட்ரீட் 2nd காலனி. செகண்ட் கில், இதில் விக்டிமோட லெஃப்ட் லெக் மிஸ்ஸிங். இது நடந்த இடம் 4th ஸ்ட்ரீட் 4th காலனி. அண்ட் இன்னைக்கு நடந்த கில்ல விக்டிமோட தலையே இல்லை. இது நடந்த இடம் 6th ஸ்ட்ரீட் 6th காலனி. தே ஆல் சேம் ஏஜ். கில்லர் எந்த மாதிரி வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பண்ணது ஹியூமன் தானே ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இட் மைட் பி அனிமல், யாருக்கு தெரியும்? இதெல்லாம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கேஸ் என் கையிலேருந்து போயிடுச்சு. சீஃப், ரிப்போர்ட் வந்துருச்சு. உள்ள மேத்யூ, அந்த பழைய ஃபைல்ஸ் கொடுங்க. சீஃப், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி 3 விக்டிமோட பாடிலையும் பாடி பார்ட்ஸ் காணாம போனது மட்டும் காமன் கிடையாது. இவங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் 85% மேலே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 கொலையும் பண்ணது ஒருத்தன் தான். இது ஃபர்ஸ்ட் 2 கில்லோட நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் கில் நடந்த டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30 இருக்கும். அதே மாதிரி இங்கே செகண்ட் கில் நடந்த டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நடந்த கில் 9:30 to 10, செகண்ட் கில் 9 to 10:30. அந்த தேர்ட் கில்லோட டைம் ஆஃப் டெத் என்ன ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு? சீஃப், 9:30 to 10:30. மரியா, ஷான் எப்போ காணாம போனோம்? ஷான் தொலைஞ்சு போகும்போது அவங்க அம்மா கால் பண்ண டைமும் 10:45 தான்டா இருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு கால் பண்ண டைமும் 10:45 தான் இருக்கும். எப்பவுமே அவன் 9 வீட்டுக்கு வந்துடுவான். 10 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் வரல. மரியாவோட வீட்டுக்கு போகணுன்னா 6th ஸ்ட்ரீட் தாண்டி தான் போகணும். தேர்ட் கில்லும் அங்கே தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நடந்த 2 கொலையும் ஈவன் நம்பர் ஸ்ட்ரீட்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்போ ஷான் காணா போன அன்னைக்கு கொலை நடந்திருந்தா அது கண்டிப்பாக 6th ஸ்ட்ரீட்டில் தான் நடந்திருக்கணும். டேய், ஷான் வீட்டுக்கு போகணுன்னாலும் 6th ஸ்ட்ரீட்டை தான்டா தாண்டி போகணும். கில்லர் கொலை பண்ண டைமும் ஒன்று, ஷான் காணா போன டைமும் ஒன்று. கில்லர் கொலை பண்ண டைமும் ஒன்று, ஷான் காணா போன டைமும் ஒன்று. ஸோ என்னோட இன்ட்யூஷன் சரினா ஷான் கில்லரோட தான் இருக்கான். டேய், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிளம்பலாம். இந்த மிஷின்ல நம்ம உயிர் கூட போகலாம். ஷான்காக. கிரைம்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் ஸ்ட்ரீட்ஸில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கில் 2nd ஸ்ட்ரீட் 2nd காலனி, செகண்ட் கில் 4th ஸ்ட்ரீட் 4th காலனி, அண்ட் இப்போ நடந்திருக்கிற கிரைம் 6th ஸ்ட்ரீட் 6th காலனி. நம்ம தியரி படி இனி ஒரு கிரைம் நடந்தால் அது 8th ஸ்ட்ரீட் 8th காலனியில் தான் நடக்கும். டைம் 7:30 ஆச்சு. நேற்று மிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு கில்லரை மிஸ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து ஒர்க் பண்ணுங்கள், நான் பேட்ரோலில் ரவுண்ட்ஸ் போகிறேன். ஜான், வாக்கி கொடு. யா மேத்யூ. எதனால் வாக்கியில் கம்யூனிகேட் பண்ணு. ஓகே. டேய், நீ அப்படி போடா, நான் இப்படி போறேன். ஓகேடா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, இல்ல கத்து, நான் வந்துடுறேன். சரியா?
எதுக்கும் கவலைப்படாத ரோஷன், நான் வந்துட்டே இருக்கேன். ஜான், ஃபர்ஸ்ட் கிரைம் ஸ்பாட், செகண்ட் அண்ட் தேர்ட் கிரைம் ஸ்பாட், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள் கில்லிங் மெத்தட். இதை நம்ம ட்ரைனிங்கில் படிச்சிருக்கோம். கில்லர் நம்மக்கிட்ட என்னமோ கம்யூனிகேட் பண்ண நினச்சி தான் இப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா கில்லர் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் எங்கேயோ இருப்பான். இதெல்லாம் ஓகே தான் மரியா, பட் அது டவுனோட சென்டர், ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சுற்றி பேட்ரோல், சிசிடிவி கேமராஸ் ஃபுல்லாக செக் பண்ணி தான் இருப்பாங்க. கில்லர் அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இல்லை ஜான், மேத்யூ கொஞ்சம் அங்கே செக் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் மேத்யூ கனெக்ட் பண்ணுறேன். மேத்யூ கேட்குதா? ஓவர். மேத்யூ கேட்குதா? மேத்யூ, இந்த டவுனோட சென்டர்லாம் செக் பண்ணீங்களா? அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் அந்த சர்ச். ஜான், எல்லாம் செக் பண்ணியாச்சு. அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, சிட்டியோட சென்டர். எப்பதான் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது இல்லாம நம்ம ஆளுங்க. மேத்யூ ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிட்றேன். ஓகே. ரே, சீஃப். ரே, இது நோட் பண்ணியா? இந்த 3 பாடிலையும் காமனாக ரெட் பெயினில் ஏதோ ஒன்று ஸ்கிரிபிளாக இருக்கு. சீஃப், இது எல்லாமே நியூமெரிக்கல் நம்பர்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்குது. இந்த செகண்ட் ஒன் மட்டும் ரோமில் இருக்க மாதிரி இருக்குது. எஸ், யூ ரைட் ரே. ஃபர்ஸ்ட் ஒன் அரபிக்கில் இருக்கு, செகண்ட் ஒன் ரோம். செகண்ட் ஒன் 6, 7, 9, 9, 8, 6 again, 7, 9, 8. மரியா, உனக்கு ஆப்பிரிக்கன் தெரியும்ல? தெரியும் ஜான். It's again the same number. இது ஏதாவது அட்ரஸ், வேர்ஸ் இல்ல இண்டிகேட் பண்ற நம்பர்ஸா இருக்கலாம். அட்ரஸா இருக்க சான்ஸ் இல்ல, மேபி வேர்ஸா இருக்கலாம். பைபிள் வேர்ஸ்? இல்ல பைபிள் ஒரு சாப்டர்ல 500க்கு மேல வேர்ஸே கிடையாது. சீஃப், இந்த பேப்பர் கொஞ்சம் தாங்களேன். இந்த ரேஷியோ நம்பர்ஸ் ஆட் பண்ணா we can get some clue. அதை வச்சு கூட நம்ம எதாவது கண்டுபிடிக்கலாம்ல. வெயிட், 6, 7, 9 plus 9, 8, 7, 7, 7. Fuck, it's fucking Codex. Ray, and the files எல்லாம் எடு. என்ன இது? என்ன பண்ணிருக்கீங்க? அப்படின்னா என்ன? இது கோடெக்ஸ் கிகாஸ்னு சொல்லுவாங்க. சாத்தானோட பைபிள். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரீஸ்ட் தான் சொல்றாங்க. அப்போ மன்னராட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இறைப்பணிக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய திருட்டு வேலையில் ஈடுபடுறாருன்னு மன்னர் அவரை கைது செஞ்சார். நிறைய விசாரணைக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் இறைப்பணியில் இருக்க பிரீஸ்ட்டை எப்படி செஞ்சால் அந்த ஊருக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மன்னர் அந்த பிரீஸ்ட்டுக்கு மரண தண்டனை விதிச்சார். உயிரோட செவுத்துல வச்சு பூசணுன்னு கொடூரமான மரண தண்டனை விதிச்சார். தன் வாழ்க்கை எப்படி அழிய போகுதோ, கொடூரமான மரணத்தை நம்ம பார்க்க போகிறோமோங்கிற பயத்தில் அந்த பிரீஸ்ட் அன்னைக்கு நைட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றிடு, உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன், என் வாழ்க்கையை எழுதி வைக்கிறேன்னு வேண்டினார். ஆனால் அவர் வேண்டினது ஜீசஸையோ இல்லை மற்ற ரிலிஜன் காடையோ இல்லை, சாத்தான. அவர் வேண்டின மாதிரியே அன்னைக்கு நைட் சாத்தான் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் நான் சொல்கிறத செய்யணும் கட்டளையிட்டதாகவும் இப்போ அவருக்கு ஹிஸ்ட்ரி சொல்லுது. சாத்தான் சொன்ன மாதிரியே அந்த பிரீஸ்ட் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்காக நான் ஒரு புக் எழுத போகிறேன், இத்தனை வருஷம் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செய்ய போகிறேன், இந்த ஊரையை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு புக் எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஊர் மக்களும் சாக போகிறவன் தானே, கடைசி ஆசை ஏதோ ஒன்று கேட்குறான்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் அவர் எழுதின அந்த புக்கு தான் கோடாக்ஸ் கிகாஸ், சாத்தானோட பைபிள்.
ஒருத்தவங்களை எப்படி கொல்றது, பாவங்கள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைன்னு எல்லாமே இந்த பைபிளில் இருந்துச்சு. என்னதான் அது பைபிளாக இருந்தாலும் சாத்தானோட தொடக்கமாக தான் இருந்துச்சு. அந்த ப்ரீஸ்ட் ஒரே நைட்டில் இந்த பைபிள் எழுதி முடித்ததா ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆனால் தொடர்ந்து எழுதினாலே இந்த பைபிள் எழுதி முடிக்க 25 வருஷம் ஆகும்னு இப்போ இருக்க டெக்னாலஜி கிளைம் பண்ணுறாங்க. இந்த பைபிள்லேருந்து நிறைய சாப்டர்ஸ் இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங். இந்த பைபிளை பற்றி வர எல்லா நியூஸும் மர்மமாக தான் இருக்குது. இதோட காப்பீஸ் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இதோட ஒரிஜினல் காப்பி ஸ்வீடனில் இருக்க மியூசியமில் இருக்குது. ஆனால் இதை பற்றியான சோர்சஸ் டார்க் நெட்டில் நிறையா பரவி இருக்கு. இதோட ஆர்டிக்கல், காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ்னு எதுவுமே இப்போ வரைக்கும் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைபிளை ஃபுல்லாக படித்தவங்க யாரும் இப்போ வரைக்கும் உயிரோடவே கிடையாது. அவங்களாம் இறந்து சாத்தானோட சீடர்களாக மாறி அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பழிவாங்க வருவாங்கன்னு சில ஊரில் நம்பப்படுது. சில ஊரில் இது கதையாகவும் சொல்கிறாங்க. இந்த பைபிளில் சொல்கிற மாதிரியே இவங்கெல்லாம் இறந்து சாத்தானோட சீடர்களாக மாறி அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பழிவாங்கறதுக்கு ஆவியாக வந்துட்டாங்கன்னா சாத்தானோட ஆட்சி காலம் ஆரம்பிக்க போகிறதுக்கான அர்த்தம் அதுதான். Got it. ஒரு மடந்தையின் சாபம் பல விடல் அழிவான்னு போட்டிருக்கு. மடந்தைனா 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பொண்ணுங்க, விடலன்னா 17 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பசங்க. இதை சுத்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணா ஒரு கோதையின் சாபம் பல ஆண்மகன் அழிவான்னு போட்டிருக்கு. இதையே சம்மந்தமே இல்லாம போட்டிருக்கு. அதான் இதே சம்பந்தமே இல்லாம எங்க போட்டிருக்கு? நான் சொன்னேன்ல ஜான், கில்லர் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். சீஃப், இதுக்கு சான்ஸே இல்லை. இன்னும் 10 பேஜஸ் தான் இருக்கு இந்த பைபிளை படிச்சு முடிக்க. இந்த பைபிளை படிச்சவங்க யாரும் இப்போ உயிரோடவே இல்லை. கில்லர் இந்த 10 பேஜ் வரைக்கும் படிச்சிருந்தானா அடுத்த 10 பேஜும் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தானா இப்போ உயிரோட இருக்க சான்ஸே இல்லை. மேபி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணிருக்கலாமோ? இருக்கலாம். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் பண்றோம். தேடுங்க. சீஃப், இப்போ வரைக்கும் செத்த 3 பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இவங்க 3 பேரோட சேர்த்து மொத்தம் 7 பேர் மேலே ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் இருக்கு. இந்த கேஸ் எப்போ நடந்துச்சு, யாரு டீல் பண்ணாங்க, அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருந்த சீக்கிரமா வாங்க. ஜான் கேக்குதா? ஜான் கேக்குதா? ஜான் கேக்குதா? உடனடியா 6th ஸ்ட்ரீட் 6th காலனிக்கு போங்க. அங்க ஏதோ மூமெண்ட் கேப்சர் ஆயிருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. ஐ ரிப்பீட், உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. இங்கே இருங்க. ஸ்டே பேக். சுப்யான் ஃபயர் சுப்யாண்டி எங்கடா இருக்கடே? டக்க அர்றாடே ஃபயர் சுப்யாண்டி. தாமஸ் சுஃபியான், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆன்ட்டி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஷான தேடாம. இவர் யாரு புதுசா? இவங்க 2 பேரும் ஷானோட ஃப்ரெண்ட்ஸ். ரே, இவங்க 2 பேரையும் கிளியர் பண்ணிடு. இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேற. நாங்களும் ஷான தேடி தான் வந்தோம். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஷான தேட. நாங்களும் வரோம். ரே, கிளியர் பண்ணு. டைமர் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து ஷான் கையில வாட்ச் இருந்துச்சு தானே? அந்த வாட்ச்ல ஜிபிஎஸ் இருக்குன்னு சொன்னா நினைக்கிறேன். ஆமாண்டா, ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே.
ஒரு நிமிஷம் இருங்க. மரியா, ஷான் கையில் ஏதாவது நேவிகேஷன் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சா? தெரியல, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. இப்பதான் அவனுக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா? சரி ரே, இந்த 2 பேரையும் கிளியர் பண்ணிடு. அப்புறம் அந்த வாட்சோட IMEI நம்பர் கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணிடு. கிளம்பு. ஓகே சீஃப். 2 குட்டி பசங்க கொலை நடந்த இடத்தையே தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. 12 hours ஆச்சு. இன்னும் கில்லர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஜான், அந்த கேஸை பற்றி கேட்டிருந்தால, அதை பற்றி கண்டுபிடிச்சிட்டேன். 15 years முன்னாடி அந்த 7 பேர் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதில் ஒருத்தனோட அப்பா மினிஸ்ட்ரேட்டில் இருந்தனால அந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க. அந்த கேஸை அப்பா ஹேண்டில் பண்ண சேவியர் அவரோட அட்ரஸ் கிடச்சிருக்கு. இப்போ அங்கே போனா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைச்சா ஜான்? ஜான்? ஓ சாரி மேத்யூ. எல்லா டெட் பாடிஸ் கிட்டேயும் ஒரு ரெட் பெயினில் பல நியூமரிக்கல் நம்பர் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு கோதையின் சாபம் பல ஆண்மகன் அழிவான். இட்ஸ் அ வேர்ஸ் இன் கோடெக்ஸ். பட் எனக்கு புரியல, ஏன் சம்மந்தமே இல்லாமல் கில்லர் இதை நம்மக்கிட்ட சொல்லணும்? நமக்கு தேவையான பதில் வேணும்னா நம்ம கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, யார் அந்த 7 பேர், ஏன் இந்த எஃப்ஐஆர் கிராஸ் பண்ணாங்க, யார் அந்த கோதை? என்ன வேணும்? சாக்கோஸ். பசிக்குதுன்னு சொன்ன, சாக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்க. இதுலயே தெரியுது நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான கில்லர்னு. அவ்வளோதான், காசு இருக்கு, சாப்பிடு. அவ்வளோதான் காசு இருக்கா? மூட்டு வண்டி எடு, போகலாம். சார், நீங்கள் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் சேவியர்? யார் நீங்கள் இந்த நேரத்தில்? நான் இன்ஸ்பெக்டர் மேத்யூ. 15 years முன்னாடி நீங்கள் ஹேண்டில் பண்ண ஹராஸ்மெண்ட் கேஸ், அதான் எஃப்ஐஆர் கூட கிராஷ் பண்ணீங்களே, அதை பற்றி கேட்க வந்திருக்கோம். சரி, நீங்கள் வாங்க உள்ள உட்காருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இதான் உன் வீடா? இங்கே தான் தங்கி இருக்கியா? ஆமாம். நீ ஏன் இத்தனை பேரை கொலை பண்ற? கொஞ்சம் அமைதியாவா. எல்லா கில்லருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு என்ன இருக்கு? நான் இந்த கிரைமை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 12 hours நாங்கள் கிராஷ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கேஸுக்கும் அந்த கிரைமுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையே. நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த பையன் பேர் பிரீத்தம், 17 வயசு இருக்கும். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவனுக்கு 7 வயசாக இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அம்மா அப்பா தான் உலகம்னு இருந்த பிரீத்தம்க்கு அவன் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு. ரொம்ப உடஞ்சிட்டான். தனியாகவே இருந்து யார் கூடயுமே பேசாமல் வளர்ந்தான். அவன் காலேஜ்லேயாச்சு லைஃப் மாறும்னு நினச்சான். ஆனால் அங்கேயும் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் இருந்துச்சு. குனிஞ்ச தலை கூட நிமிர்ந்து யாரையும் பார்க்கல. அவன் கழழியை பார்க்குற வரைக்கும்
கயழி அவன் கூட படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணும் ஹோம்ல தான் வளர்ந்துருக்கா சின்ன வயசுல இருந்து. அவ பெயிண்டிங்ஸ் தான் அவளுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நினைச்சு வளர்ந்த பொண்ணு. பிரீத்தம்க்கு கயழிய பிடிக்க ஆரம்பிச்சது, கயழிய ரசிக்க ஆரம்பிச்சான். பிரீத்தம் சுத்தி 100 பேர் இருந்தாலும் கயழி மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கயழி தான். ஆனா அவங்க 2 பேரும் பேசினது கூட இல்லை. அதே கிளாஸ்ல இருக்கிற 7 பேரு கயழிய தப்பா பார்த்தாங்க. காலேஜில் திமிர அராத்தா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கூட பிரீத்தமுக்கு பிடிக்கல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். இது எல்லாத்தையுமே நிறுத்தணும்னா அவனோட அன்பை கயழிக்கிட்ட சொல்றதுதான் ஒரே வழி நினைச்சான். கயழிக்கிட்ட தன்னோட அன்பை சொல்ல போனான். ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற. அவனோட அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவன் கண்ணு முன்னாடியே அந்த 7 பேரும் ஹராஸ் பண்றத அவன் பார்த்தான். திருப்பி அவனோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சது. அவன் அன்னைக்கு அந்த கத்தியோட காரிடல் நிக்கிற பார்த்து காலேஜே பயந்துச்சு. கேக்குதுரே, சொல்லு. சீஃப், அது சின்ன பையருக்கு லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டவுன் சென்டர்ல இருக்க இடிஞ்ச சர்ச்சில் காட்டுது. சரி இரு, நான் வரேன். ஜான், 8th ஸ்ட்ரீட்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு. இன்னும் இந்த கதை முடியல ஜான். இல்ல, நாங்க கிளம்பணும். முடியல ஜான். இல்ல, எனக்கு இந்த கதை புரிஞ்சு. ரே மேத்யூ, அவ்வளோ அர்ஜென்ட்னா என் கார் கேரேஜ்ல இருந்து எடுத்துக்குங்க. ஜான், நீ சின்ன பையன் இருக்க லொகேஷனுக்கு போ. நான் கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போறேன். பிரிஞ்சு போவோம். மேத்யூ, ஒரு கோதையின் சாபம். பல ஆண்மகன் அழிவான். மிச்சம் இருக்கிற அந்த 3 பேரையும் கட்டி பாக்கி அடுக்கு கூட்டிட்டு வா. அப்ப நீ இன்னும் 3 பேரை கொலை பண்ணுமா? அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவ? தெரியல. என் கூட வந்துடுறியா? உன்னை வச்சு ஒரு கிரைம் ஸ்டோரி எடுக்கிறேன்.
மரியா உள்ள என்ன சத்தம் கட்டாலும் உள்ளே வந்துடாத. நான் ஷானை கூட்டிகிட்டு வரேன். இல்லைனா ஷான் தனியாக வருவான். அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கிளம்பு. உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? நான் என்னை பார்த்துக்கிறேன். நீங்க வந்து கிளம்பு. பிரீத்தம், இதோட உன் கதை முடிஞ்சு. ஆல் த கிரைம் கம்ஸ் டு an end. நீ வருவ எனக்கு தெரியும் ஜான். வாடா ஓடா. இது இப்படி முடியக்கூடாது ஜான். நான் ஒன்று 3 பேருக்குள்ள ஜான். சாவக்கூடாது ஜான். எனக்கு எல்லாம் தெரியும் பிரீத்தம். பட் இது இன்னைக்கே இன்னையோட முடியணும். இது நான் பிரேவ் டவுனுக்கு சேர கடமை. நீ நினைச்ச மாதிரியே என்னை கொண்டுரு. ஆனால் எனக்காக ஒன்று சரியா? நீ என்ன கேட்குறன்னு எனக்கு தெரியும் பிரீத்தம். ஆனால் அது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் செய்யும். 15 வருஷம் செய்யாத டிபார்ட்மெண்ட் எப்போ என்ன செய்ய போகுது? எனக்காக நீ செய்வியா ஜான்? ப்ராமிஸ் பண்ணு. ஜான், ஷான் உடம்புல எந்த ஸ்கார்ஸும் இல்லை. இறக்கி விட்ட அவனை.
சுஃபியான் ஹே ஷான். டேய் கில்லர் குழந்தது எப்படா இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சுடா. டேய் நாங்களே பாதி தூரம் கண்டுபிடிச்சு வந்துட்டோம்டா. அந்த ஜான் கண்டுபிடிச்ச மாதிரி நடிக்கிறாரா. டேய் வாங்கடா. தாமஸ் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுடா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கை வச்சா என்னடா பண்ணுவ? கொன்றுவேண்டா. இப்போ ஏன்டா அதை கேட்ட? அதான் சொல்றேன்டா, அது ஒரு பெரிய கதை. ஜான், எல்லாமே சரிதான். இதுவரையும் 7 பேர் செத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கூட ஃபைல் ஆகல. சீஃப் கேக்குதா? சீஃப் கேக்குதா? சீஃப் அலர்ட், சீஃப் அலர்ட். ரே கேக்குது, சொல்லு. சீஃப் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடிஞ்ச சர்ச் வந்து செக் பண்ணிட்டேன் சீஃப். இங்க எந்த டெட் பாடி இல்ல. பிளட் சாம்பிள்ஸ், ஹேர் சாம்பிள்ஸ் நீ எதையுமே காணோம். சர்ச்சை சுத்தி யாரும் வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. வெளியே இருக்க சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணிட்டேன். நேற்று நைட்ல இருந்து ஷான் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிருக்கான். வேற யாரும் வந்துட்டு போனதுக்கான ஃபுட்டேஜ் கூட இல்ல. இங்க யாருமே இல்ல சீஃப் சர்ச்சை சுத்தி. எனக்கு சந்தேகம் வந்து நான் சேவியர் கால் பண்ணி கேட்டேன். அவர் கதை சொல்லும் போது நீங்க அங்க இருந்து எந்திரிச்சு வந்திருக்க கூடாது. கையலி எப்ப தற்கொலை பண்ணி செத்தாலோ அன்னைக்கு பிரீத்தமும் தற்கொலை பண்ணி செத்துட்டான். சீஃப் இந்த கேஸை பார்த்தீங்களா? பாடியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இல்லை. அதே மாதிரி கில்லர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கில் பண்ணியிருக்கானோ இப்போ வரைக்கும் தெரில. கில்லர் எந்த மாதிரி வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கான் கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பண்ணது ஹியூமன் தானே ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இட் மைட் பி அனிமல், யாருக்கு தெரியும்? சுற்றி சிசிடிவி எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது டவுனோட சென்டர் வேறு. பேட்ரோல்ஸ் எப்பயுமே இருக்கும். கில்லர் எப்படி வந்துட்டு போனான்னு கூட தெரில. சீஃப் இதுக்கு சான்ஸே இல்லை. இன்னும் 10 பேஜஸ் தான் இருக்குது இந்த பைபிளை படித்து முடிக்க. இந்த பைபிளை படித்தவங்க யாரும் இப்போ உயிரோடவே இல்லை. கில்லர் இந்த 10 பேஜ் வரைக்கும் படிச்சிருந்தானா அடுத்த 10 பேஜும் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தானா இப்போ உயிரோட இருக்க சான்ஸே இல்லை. இன்னும் இந்த கதை முடியல ஜான். இல்லை நாங்கள் கிளம்பணும். முடியல ஜான். இந்த பைபிளில் சொல்கிற மாதிரியே இவங்கெல்லாம் இறந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பழிவாங்கறக்கு ஆவியாக வந்துட்டாங்கன்னா சாத்தானோட ஆட்சிக்கால ஆரம்பிக்க போகிறதுக்கான அர்த்தம் அதுதான். சீஃப் நம்ம சஸ்பெக்ட்னு சந்தேகப்படுற பிரீத்தம் செத்து 15 வருஷம் ஆச்சு.